சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஈஸ்வரிய மாட்டி விடுறதுக்காக நான் புல்லட் குமார போட்டு தள்ளினேன். இதுல வசுந்தரா உள்ள பூந்து ஈஸ்வரிய காப்பாத்தி விட்டுட்டான். சரி, நாம மாட்டாம தப்பிச்சிட்டோமே, அது வரைக்கும் ஓகேன்னு யோசிச்சா இப்ப அதுக்கும் ஆப்பு வந்துரும் போல இருக்கு. அப்பா, கேமரா என்ன கேமராப்பா? யாரோ காலேஜ் பசங்க நான் புல்லட் குமார போட்டு தள்ளுற சமயத்துல அந்த பக்கமா ட்ரோன் கேமரா வச்சு ஏதோ வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்கானு போல இருக்கு. அப்புறம் அந்த கேமரா எப்படியோ தொலைஞ்சு மறைஞ்சு போயிருச்சான். கேமராவை அந்த பசங்க தேடிட்டு இருந்திருக்கானுங்க. நம்ம ஆளுங்க அந்த பசங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கானுங்க. அப்பதான் அந்த டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ அவனுங்க சொல்றதை வச்சு பார்த்தா நான் புல்லட் குமார கொலை பண்ணது அந்த ட்ரோன் கேமராவில் முழுக்க ரெக்கார்டா இருக்குமோன்னு எனக்குள்ள ஒரு டவுட் இருக்கு, பயமாவும் இருக்கு. என்னங்க இது? இந்த விஷயம் மட்டும் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், நம்மள என்ன பண்ணுவானே தெரியாது. இருக்குறா, கத்தாத, மெல்ல பேசு. யாருக்கு அதுலயாவது விழுந்து தொலை போகுது. அப்பா, இப்ப என்னப்பா பண்றது? இந்த விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும், ஈஸ்வரிக்கு தெரியாது. அவளுக்கு தெரியறதுக்குள்ள அந்த பசங்களை முதல்ல கண்டுபிடிச்சு அந்த கேமராவில் நான் புல்லட் குமார கொலை பண்ணது ரெக்கார்ட் ஆயிருந்தா முதல்ல அதை கண்டுபிடிச்சு அழிக்கணும். வாங்க, இங்க நின்று எதுவும் பேச வேணாம், வாங்க ரூம்ல போய் பேசுவோம். வா. என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? உன் மாமாவும் அத்தையும் உன்னை தேடி வந்து சஞ்சீவுக்கு பினான்ஸ் கம்பெனி வைக்க போறதா அத பத்தி பேச வந்திருக்காங்க. அவங்கள இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நீ பாட்டுக்கு ஓ வீட்லயே வச்சு பேசினா எப்படி? இல்லத்த, கிரிஜா மேடம் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தது என் அத்தைக்கு தெரியாது. ஏற்கனவே கிரிஜா மேடம்க்கும் என் அத்தைக்கும் ஆகவே ஆகாது. அதனால ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க வேண்டாம்னு நினைச்சேன். அந்த நேரம்னு பார்த்து சின்னையாவும் கரெக்டா வந்தாரா. அவரும் நானும் சஞ்சுவை விஷ் பண்ணோம். இதெல்லாம் உங்ககிட்ட தனியா சொல்லணும்னு நினைச்சுதான் நான் சின்னையா கூட வந்தேன். அதுக்குள்ள என் அத்தை கிரிஜா மேடம பார்த்துட்டு கோவத்துல கொதிச்சு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க சம்பந்தியம்மா. கிரிஜா திருந்தினது தெரியாம நான் அவ கூட சண்டை போட்டுட்டேன். பரவாயில்ல சம்பந்தியம்மா, நீங்க தெரியாம தானே சண்டை போட்டீங்க. இருந்தாலும் நான் அவளை கோவப்பட்டிருக்க கூடாது. அது தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது சம்பந்தியம்மா. ஈஸ்வரி, நீயும் என்ன மன்னிச்சிடுமா. அத்தை, என்னத்த நீங்க எதுக்கு நடந்ததையே பேசிட்டு இருக்கீங்க? விடுங்கத்த. இல்ல ஈஸ்வரி, என்னதான் இருந்தாலும் கிரிஜா திருந்திட்டான்னு சொன்னப்போ அதை நம்பாம அவ கூட சண்டை போட்டது தப்பு தானே. நீ சொன்ன மாதிரி நானும் ஒரு நேரத்துல புத்தி கெட்டு போய் உனக்கும் அபிக்கும் பண்ணக்கூடாத கொடுமையெல்லாம் பண்ணவ தானே. அதுக்கப்புறம் நான் திருந்தின மாதிரி கிரிஜாவும் திருந்திருக்கா. இது நல்ல விஷயம் தானே கண்ணு. ஆமா சம்பந்தி, இந்த குடும்பம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எப்பவுமே ஒன்னா ஒரு கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கணும். ஒரு குருவி கூட கலைஞ்சிடக்கூடாதுங்கிற நினைப்புதான். அதான் என் புருஷன் எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரிதான் இருக்கணும்னு என்னோட ஆசையும். அத்தை, உங்ககிட்டயும் சின்னையா கிட்டையும் சொல்லாத ஒரு பெரிய உண்மைய பாயையா கிட்ட மாமா சொல்லிருக்காரு. அத சொன்னதுக்கு அப்புறம் மாமாவோட உயிருக்கே அந்த கொலைகார பாவிங்களால ஆபத்து வந்திருக்கு. ஆனா அது யாருன்னு தான் தெரியல. இத உங்ககிட்டயும் சின்னையா கிட்டயும் என்னால சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஈஸ்வரி. அத்தை, என்ன என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ஒன்னும் இல்ல அத்தை. இல்லையே, உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ சொல்லணும்னு தோன்ற மாதிரியும் அதை சொல்ல முடியாத அளவுக்கு தவிக்கிற மாதிரியும் தெரியுது. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சா அது சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். அதே நேரத்துல ஒரு விஷயத்த சொல்லாம மறைக்கணும்னு நினைச்சாலும் அதுவும் உங்க சந்தோஷத்துக்காக தான் இருக்கும். அப்போ இப்ப சொல்லாம மறைக்கிறேன்னா அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காத ஒரு விஷயமா? அப்படி என்ன விஷயம்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லத்த. நான் சும்மா பொதுவா சொன்னேன். சரிங்க, நாங்க கிளம்புறோம். அத்தைக்கும் மாமாக்கும் லஞ்ச் ரெடி பண்ணணும்.
சரி. ஏய், லஞ்ச் ஏற்பாடு பண்ணணுமா? என்னது இது? அவங்க நம்மளோட இங்கேயே சாப்பிடட்டும். என்ன சம்பந்தி சொல்றீங்க? இல்லத்த, வேண்டாம். ஏற்கனவே நடந்த பிரச்சனையில கிரிஜா மேடம் அப்செட் ஆயிட்டாங்க. அது பத்தாதுன்னு நாம விருந்து அது இதுன்னு இங்கே ரெடி பண்ணிட்டு இருந்தோம்னா அது கிரிஜா மேடம்க்கு டிஸ்டர்பா இருக்கும். அதனால கிரிஜா மேடமும் என் அத்தையும் ஒருத்தர் பாத்துக்காம இருக்கிறதா இப்போதைக்கு நல்லது. இது மூலமா சில தர்ம சங்கடத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம்னு தோணுது. சரி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சம்மந்தி அம்மா, நீங்களும் எங்க கூட வாங்க, சேர்ந்து சாப்பிடலாம். ஐயோ வேணா சம்பந்தி. அவ சொன்ன மாதிரிதான். இப்போ உங்களோட நான் மட்டும் கிளம்பி வந்து அங்க சாப்பிட்டேன்னா மத்தவங்களெல்லாம் விட்டுட்டு போன மாதிரி ஆயிடும். அது தப்பாயிடும். வேண்டாமே. ஆமா சம்மந்தி அம்மா. இங்க பாரு, இவங்களை கூட்டிட்டு போய் நல்லா சமைச்சு போடு. சரியா? சரிங்க அத்தை. சின்னையா அவர் ரூம்ல இருக்காரு, அவரையும் கூட்டிட்டு போறேன். சரி சரி, கூட்டிட்டு போ. சரி சம்மந்தி அம்மா, நான் போயிட்டு வரேன். வாங்க அத்தை. வா அபி. அபிமா, இதை எடுத்துக்கோ. இந்த சாதத்தை எல்லா இலையிலயும் போடு, நான் உங்களை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. வயசு வா வா வா. நம்ம முதல்ல பாத்துக்கிட்டப்ப எலியும் புனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்ல, அந்த கதை எல்லாத்தையும் இவங்கள்ட்ட சொல்லிக்கிருக்கேன். ஏன் சின்னையா, அத்தை மாமா செஞ்சு ஏற்கனவே பசியில இருப்பாங்க. இதுல நீங்க வேற பழைய பிளாஷ்பேக் எல்லாம் ஓட்டி அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லம்மா ஈஸ்வரி, அதெல்லாம் அப்படி எதுவும் இல்லம்மா. எந்த சூதுவாதும் இல்லாம மனசுல இருக்கிறத வெள்ளந்தியா பேசிக்கிட்டு இருக்காரு. அது எப்படிமா டார்ச்சரா இருக்கும்? அழகு தம்பியோட பேசிக்கிட்டு இருந்தா பசி எல்லாம் மறந்து போய் நேரம் போறதே தெரியலமா. அப்படி சொல்லுங்க சித்தப்பு. கேட்டியா ஐசு? கேட்டேன். சரி, ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க, சாப்பிட வாங்க. சாப்பாடு ரெடி ஆயிருச்சா? சாப்பாடு ரெடியா? ஏய், என்னடா ஏன்டா இப்படி பறக்குற? சாப்பாடு பஸ் சாப்பாடு. ஐயோ டேய், இதுக்கு தான் இந்த டபரா செட்டு தலையன சாப்பிட கூப்பிடாத என்ன? எப்படி இவங்க முன்னாடி நம்ம குடும்ப மானத்தை வாங்குறான் பாரு. ஏண்டா டேய், ஐயோ, பள்ளி போட்டாச்சு, வாங்க. டேய். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் சோறுனா சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுவான். அதனாலதான் ஓடி போயிட்டான். நீங்க வாங்க, கையை கழிட்டு நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். வாங்க வாங்க சித்தி. டேய் திகுச்சி, என்ன இங்க வந்து இலைய பாத்துக்கிட்டு இருக்க? கைகள் இல்லையாடா? நான் சாப்பிட்டு மொத்தமா கை கழுவுறேன் பஸ். ஆளும் மண்டையும் பாரு. இதுல உட்காரலாம். இதுல கம்மியா இருக்கு.